தென் சென்னை மத்திய சென்னைக்கு இணையா வட சென்னையினுடைய வளர்ச்சியை கொண்டு வரணும். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி எந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பெரிய அளவுல மாற்றமும் வளர்ச்சியும் கண்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பேர் சரத்குமார். நான் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் பகுதியில் இருக்க வள்ளுவர் நகர் கிராமத்திலிருந்து வரேன். மேடம் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க வட சென்னை அப்படின்றப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்து வந்தது எல்லாமே எண்ணூர் பகுதியிலேருந்து வந்தது தான். அது வட சென்னையின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. பட் கல்வி பயின்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா தென் சென்னை மத்திய சென்னை சார்ந்த சென்னை ராயப்பேட்டையில் புதுக்கல்லூரியில் நான் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே அங்கே தான் படித்தேன். நான் படித்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரப்போ நான் எண்ணூர்லேருந்து வரேன்னும் போது அவங்க நம்ம பார்க்குற பார்வை ஒன்று இருக்குல்ல, இவங்க எண்ணூர் அப்படின்னா வட சென்னை எப்படி சொல்கிறது, இவங்ககிட்ட ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட இருக்காது, ஒரு சாலை வசதிகள் இருக்காது, பேருந்து வசதிகள் இருக்காது. சம்டைம்ஸ் இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் அந்த சைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டா, மவுண்ட் ரோடு, ஐஸ் ஹவுஸ் அந்த சைடு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நம்ம எளிதாக போயிடலாம். அதே நேரத்தில் அந்த பசங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் போது ஒரு தயக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா மழைநீர் வடிகால் வாய்கள், அப்புறம் இந்த சாக்கடை, இந்த இதெல்லாமே ஓப்பன்லேயே ஓடிட்டு இருந்தது. போதிய பேருந்து வசதிகள், இது மட்டும் இல்லை, போதிய பேருந்து வசதிகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கூட்டிகிட்டு வரதுக்கே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க ஏரியாவுக்கு போகிறப்ப கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்குது, நம்ம ஏரியாவுக்கு வரும்போது இப்படி இருக்கே அப்படின்னும் போது ஒரு தயக்கம் இருக்கும். இன்றைக்கி அந்த நிலைமை கொஞ்சமே மாறி இருக்கு. நான் எண்ணூர்லேருந்து வரேன். எண்ணூர் பகுதி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியோட மேற்கு பகுதியில் இருக்குது. பொதுவாகவே இந்த சட்டமன்ற தொகுதியில் எண்ணூர் பகுதி அப்படின்றது ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தான் இருக்கும். பெரும்பான்மையான வளர்ச்சி பணிகள் மத்திய பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலும் நடக்கும்போது மேற்கு பகுதியில் பெருசாக நடக்காது. ஆனால் எப்போ இந்த நிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ ஒரு அடிப்படையான கட்டமைப்பு வசதிகள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு ஒரு பேருந்து நிறுத்தம், நூலகம், கல்யாண மண்டபம், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சி சார்பாக சமுதாய நல கூடம் இருந்துச்சு, அப்புறம் மார்க்கெட், இதெல்லாம் நம்ம பேசிக்காக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கல்யாண மண்டபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணூர் நகராட்சி முன்னாடி நகராட்சியாக இருந்தது, அதுக்கப்புறம் பின்னர் மாநகராட்சியாக மாற்றப்பட்ட தரம் உயர்த்தப்பட்டது. எண்ணூர் நகராட்சியாக இருந்த காலகட்டத்தில் எங்கள் அக்காவோட என்னோட மூத்த சகோதரிக்கு கல்யாணம் எண்ணூர் நகராட்சி மண்டபத்தில் தான் நடந்துச்சு. இது எந்த காலகட்டத்தில் 2002 காலகட்டத்தில் எங்கள் அக்காவோட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கல்யாண மண்டபம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட அந்த திமுக ஆட்சி காலம் முடிந்து திரும்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலம் தொடங்கினதுக்கப்புறம் அது அந்த கட்டிடம் பழுதடைஞ்சு போகுது. அதை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு எந்த முயற்சிகளும் எடுக்கலை. சரி, அது எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அதை குப்பை கிடங்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் எண்ணூர் வியாபாரிகள் சங்க திருமண மண்டபம் இருக்குது, புனித சூசைப்பர் திருமண மண்டபங்கள் இருக்குது. ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 30,000 to 50,000 வரைக்கும் அங்கே காசு வாங்குறாங்க. ஆனால் இதே நகராட்சி சார்பாவோ இல்லை மாநகராட்சி சார்பாவோ இருந்தால் குறைந்த செலவில், ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் அண்ணன காட்சிங்க தான். நம்ம கடலுக்கு போகிற மீனவ சொந்தங்கள், அதுக்கப்புறம் கட்டிட தொழிலுக்கு போகிற பெரும்பான்மையான சொந்தங்கள்லாம் இருக்காங்க. இவங்களால ஒரு 30,000 50,000 கொடுத்து செலவு பண்ணுற இது போய் இந்த இதில் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த சமுதாய நல கூடங்கள் கல்யாண மண்டபங்கள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி மாறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 6லேருந்து அந்த 11லேருந்து 21 காலகட்டத்தில் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சமூக விரோதிகளால் ஃபுல்லாக மது அருந்துறது, ஏகப்பட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெற்று இருந்தது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.பி. சங்கர் அவர்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்தார். எண்ணூரில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மட்டும்தான். அதை நான் இப்போ முன்னர் குறிப்பிட்டபடி ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், பேருந்து நிறுத்தியமாக இருக்கட்டும், நூலக வசதிகள், மீன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த திருமண மண்டபம், சமுதாய நலக்கூடங்கள், இது எதுவுமே அந்த இடைப்பட்ட காலம் 2011லேருந்து 21 அந்த காலகட்டத்தில் செயல்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்ப சுகாதார நிலையமும் மார்க்கெட்டும் மட்டும் செயல்பாட்டில் இருந்துச்சு, பேருந்து நிலையம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைந்து எப்போ எந்த அசம்பாவிதம் நிகழும் அப்படின்னு தெரியாத அளவுகள் இருந்துச்சு. அப்போது 2021 சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கிறதுக்கு வந்த கே.பி. சங்கர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நான் ஒருவேளை ஜெயிச்சு இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன் அப்படின்னா இந்த எண்ணூர் முன்னர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பி கொண்டு வருவோம், அதுலேருந்து ஒரு படி 2.0 எண்ணூர் 2.0 மாற்றி இதை அப்டேட் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அதை செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் 1 2 இல்லை, பேருந்து நிறுத்த பணிகள் நடைபெற்று இருக்குது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவில் எண்ணூரில் நவீன பேருந்து நிறுத்தம் பணிகள் விரைந்து நடைபெற்று இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம்
எங்கள் பெற்றவங்க எங்கள் அம்மாலாம் அந்த நூலகத்தில் பயனடைஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த நூலகம் வந்து செயல்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி 2 தளங்களுடன் கூடிய நவீன நூலகம். நான் அந்த நூலகத்தை போய் பார்வையிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 15-20 கம்ப்யூட்டர் கிட்ட, அதாவது நார்மலாக புத்தகம் மீன்ஸ் புத்தகம் மட்டும் வச்சு இது இல்லாமல் இன்றைக்கி அடுத்த பசங்க வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நல்லாவே சிஸ்டமைஸ்டாக இருக்கிறது எல்லாமே வச்சு நூலகம் ரெடி திறப்பதற்கு கூடிய விரைவில் திறக்கப்பட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பணிகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையம். நான் எண்ணூரில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த பிள்ளை, சரிங்களா? ஆனால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அப்படின்னா நாளுக்கு நாள் அது அப்டேட் ஆகிட்டு போகணும். ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வந்துட்டு அதோட படிநிலை கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் காய்ச்சல், இப்போ நம்ம போனோன்னா ஒரு பேராசிட்டமல் இல்லை இது மாதிரி சளின்னு சொல்லிட்டு போனோன்னா சிட்ரஸ், இந்த மாதிரி மாத்திரை கூட நிறுத்திக்கிட்டாங்க. நான் எங்கள் தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருதய நோயாளி. அவருக்கு மாதாந்திர மாத்திரைகளுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வந்து தான் மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன். உள்ளபடி சொல்லப்போனால் சும்மா சொல்லணும்னு இல்லை, 2021 வந்ததுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் கூட சரி சும்மா வெளியே சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இதை விரிவுபடுத்துவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். தாத்தா கிட்டத்தட்ட 78 வயசு அந்த இது பண்ணப்போ பாக்ஸ் வீடை தேடி வந்துச்சு. மக்களை தேடி மருத்துவத்தை அந்த திட்டத்தின் கீழமா 800 ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போயோ இல்லை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு போயோ வாங்க வேண்டிய மருந்து மாத்திரைகள் எங்கள் வீடு தேடியும் ஒரு சில சபைகள் முடியாதவங்களுக்கு நம்ம 800 இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பயணிச்சு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வாங்குறதுக்கோ ஸ்டான்லி மருத்துவமனையில் வாங்குறதுக்கும் 800லேயே வந்து கிடைக்குது அப்படின்றது பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 10 படுக்கைகளுடன் கூடிய எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற அதிநவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. 2. 3வது, எங்களுடைய பகுதி வந்து மீனவ சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதி. மீன் வியாபாரம், பலசரக்கு வியாபாரங்கள், காய்கறி பொருட்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் போட்டு விற்கிறாங்க. எங்களுடைய சாலையை ரொம்ப குறுகலான சாலை. அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு அவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, நான் வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து அந்த நவீனப்படுத்தப்பட்ட மீன் அங்காடி உங்களுக்கு நாங்கள் கட்டித்தருவோம்னு சொல்லிட்டு அதோட பணிகளும் நடந்துட்டு இருக்குது. உண்மையாகவே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பெருமிதமாக மாறிருக்கு. உண்மையாகவே அப்படிதான் சொல்லணுங்க. ஏன்னா நாங்கள் ஒன்ஸ் அப்பான டைமில் வந்துட்டு நீங்கள் சொன்னபடி தான் 800 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க, இப்போ உங்களுக்கு என்னப்பா இதோ விம்கோ நகர் வரைக்கும் மெட்ரோ வந்துருச்சு, அடுத்து 800 நோக்கி வரதுக்கான பாதைகளும் இதாக இருக்குது. இன்றைக்கி உள்ளபடி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ 2 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இப்போ அங்காடிகள், அதாவது நவீன மீன் மார்க்கெட்டும் கட்டுமான பணிகள் ஆல்மோஸ்ட் முடிகிற பணிகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கு. நாங்கள் ஃப்யூச்சரில் இல்லை எங்கள் பிள்ளைங்கள்லாம் பயன்படுத்தினா எங்கள் அக்காவோட கல்யாணம் வந்துட்டு 800 அந்த சமுதாய நல கூடத்தில் நடந்ததுன்னு சொன்னேன். இன்றைக்கி திருமண மண்டபம் சமுதாய நல கூடமும் கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் இருக்குது. ஓகேங்களா? இது 4. 5 பேருந்து நிறுத்தம். உள்ளபடி சொல்லணும்னா நான் வந்து 2011 14 வரைக்கும் யூஜி, 14 to 16 பிஜி. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் எண்ணூர்லேருந்து பிராட்வே வந்துட்டு பிராட்வேலேருந்து ராயப்பேட்டை போனோம். இல்லைனா ஒன்சின்றது எண்ணூர்லேருந்து திருவண்ணூர் செல்லும் பேருந்து ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க. பிராட்வே செல்லும் பேருந்து இருக்கும். இன்றைக்கி அந்த 1C வழித்தடத்திற்கான பேருந்துகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. எங்கள் எண்ணூர்லேருந்து பெரும்பான்மையான மாணவர்கள் வந்துட்டு மவுண்ட் ரோட்டில் இருக்க பிள்ளைகள், அரசு கல்லூரிகள், நம்ம காகிதமில்லத் காலேஜாக இருக்கட்டும், குயின் மேரிஸ் காலேஜாக இருக்கட்டும், இங்கே வர பிள்ளைகள் தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்துட்டு போகிறதுக்கு ஏதுவாக பேருந்தோட இடைப்பட்ட நேரங்கள் இருக்குல்ல, அதை சரி பண்ணி பேருந்துகள் உடனுக்குடையாக கிடைக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தியிருக்காங்க. 2வது ரொம்ப முக்கியமானது, அன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஒழுகிற பேருந்தில் பயணித்தோம். போயிட்டு வந்தோம். மழை சீசன் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளேயே கொடை பிடிச்சிட்டு போகிற சூழல் தான் இருந்துச்சு. உண்மையாகவே இன்றைக்கி வந்துட்டு அந்த நீல நிற பேருந்துகள், அந்த மகளிர் விடியல் பயண பேருந்துகள் 800 அலங்கரித்து கொண்டு இருக்கின்றன. இது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தோ இல்லை சந்தேகம் இருந்தால் 800 வந்து பாருங்கள்.